ஹலோ எவ்ரிவான். நம்ம பேஜ் நம்பர் 260ல் இருக்கக்கூடிய பஞ்சவட்டி இருக்கு இல்லையா, இந்த பஞ்சவட்டி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சரித்திர சித்திரன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் 4 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது 3 படிச்சிங்கன்னா 15 மார்க் எடுத்துடலாம். அதே பஞ்சவட்டியில் பார்த்தீங்கன்னா டிப்பனி கொடுத்துருப்பாங்க, 4 கொடுத்துருப்பாங்க. எனி 3 படிச்சிங்க அப்படின்னா 10 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த பஞ்சவட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த டிப்பனியில் 3யும் சரித்திர சித்திரனில் 3யும் படிச்சிங்கன்னா டோட்டலாக 25 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு நீங்கள் இதுலேருந்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிரஸ்தாவனை பார்க்கலாம். பிரஸ்தாவனையில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சவடின்றது ராஷ்டிரகவி மைத்திலீஸ்வரன் குப்துடைய கண்டு காவியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ராமாயணத்துடைய ஒரு பகுதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே லக்ஷ்மணனை தான் மெயின் ரோலாக போட்டிருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை அடிப்படையாக கொண்டு மனுஷனுங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே வர்ணிச்சிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரஸ்தாவனா முன்னுரை. பஞ்சவடி ராஷ்டிரகவி மைத்திலீஸ்வரன் குப்துக்கா கண்டு காவியம், மைத்திலீஸ்வரன் குப்துடைய கண்டு காவியம். ஓகேவா, கண்டு காவியம்னா காவிய பகுதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கண்டு அப்படின்னா பகுதி, ஒரு பார்ட் அப்படின்னு அர்த்தம். யஹ் ராமாயணனுக்கு ஏ கடி ஹே, இது ராமாயணத்துடைய ஏ கடி ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். எஸ் காவியக்கே ஹர் பத்மே, இந்த காவியத்துடைய ஒவ்வொரு பேராலையுமே, பத் அப்படின்னா பகுதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பகுதியிலுமே லக்ஷ்மணன் சாயே ஹுயே ஹே, லக்ஷ்மணன் தான் சாயே ஹுயே ஹே, அதை வந்து மெயின் ரோலாக இருக்காரு. ஓகேவா, லீடிங்கில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். சாயே ஹுயேனா லீட் பண்ணுறது, மெயின் ரோலாக இருக்குது. ஆகே இஸ் காவியக்கே ஆதார் பர், ஆகே அப்படின்னா முன்னோக்கி, இஸ் காவியக்கே ஆதார் பர் இந்த காவியத்தை அடிப்படையாக வச்சு உன்கே மனோதஷா கா வர்ணன் கியா ஜாத்தா ஹே, உன்கி அப்படின்னா அந்த பர்சன்ஸ் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டர்ஸுடைய மனோதஷா அப்படின்னா அவங்களோட தாட் இருக்கு இல்லையா, அவங்களோட எண்ணங்களை வர்ணன் கியா ஜாத்தா ஹே வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. பஞ்சவடி ராஷ்டிரகவி மைத்திலீஸ்வரன் குப்துக்கா கண்டு காவிய, ஸோ மைத்திலீஸ்வரன் குப்துடைய காவிய பகுதி. ஏக் ராமாயணனுக்கு ஏ கடி ஹே, இது வந்து ராமாயணத்துடைய ஒரு பகுதி. இஸ் காவியக்கே ஹர் பதுமே, இந்த காவியத்துடைய ஒவ்வொரு பகுதியிலுமே லக்ஷ்மணன் சாயே ஹுயே ஹே, லக்ஷ்மணன் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. சாயே ஹுயேனா லீடிங்கில் இருக்காரு. ஆகே முன்னோக்கி, இஸ் காவியக்கே ஆதார் பர் இந்த காவியத்தை அடிப்படையாக வச்சு உன்கி மனோதஷாக்கா அவருடைய தாட்டை, அவருடைய எண்ணங்களை வர்ணன் கியா ஜாத்தா ஹே வர்ணிச்சிருக்காங்க. பஹரேதார் அப்படின்னா செக்யூரிட்டி, காவலாளி அப்படின்னு அர்த்தம். இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு நைட் டைமு பஞ்சவடி வந்து அந்த பஞ்சவடியில் குடியில் வந்து ஸ்ரீராமனும் சீதாவும் தூங்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மணன் வந்து முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. அவங்க வந்து தன்னோட பையா பாபியை வந்து டேக் கேர் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு, நிறைய கருத்துகள் எழுந்துட்டுருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கலாம். பஹரேதார் காவலாளி. ராத் கா சமய் ஹே, இரவு நேரம். பஞ்சவடி மே பனி, பஞ்சவடி மே அதாவது பஞ்சவடியில் பனி பூரன் குட்டிக்கே அந்தர், பூரன் குட்டினா வந்து ஒரு குட்டி ஹட்டு மாதிரி. சரி, பேர்னு குட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இலைகளான ஒரு குட்டி வீடு. ஓகேவா, இலைகளால் ஆன ஒரு வீட்டுக்குள்ளார ஸ்ரீராம் ஒரு சீதா தோனோன், ஸ்ரீராமரும் சீதாவும் சோ ரஹே தூங்கிட்டு இருக்காங்க. பாஹர் வெளியே லக்ஷ்மணன் ஏக் ஷீலா பர் ஒரு வந்து கல் இருக்கு இல்லையா, ஒரு கல் மேலே ஜாகே பைட்டே ஹே முழிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. ஜாகே பைட்டே ஹே முழிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. இஸ் தரா இந்த போல் இந்த மாதிரி வே அப்பனே பையா ஒரு பாபிக்கோ தன்னுடைய பிரதரையும் பாபியும் பிரதரோட ஒய்ஃபையும் ரக்ஷாமே வியஸ்து ஹே ரக்ஷா பண்ணிகிட்ருக்காரு, அதை டேக் கேர் பண்ணிகிட்ருக்காரு. தப் அப்போது உன்கே தில்மே அவருடைய மனசில் கையே வச்சா நிறைய கருத்துக்கள் உட்ரஹே ஹே எழுந்துட்டுருக்கு. ஸோ ராத்கா சமைஹே இரவு நேரம். பஞ்சவடி மே பனி பஞ்சவடியில் உருவாக்கப்பட்ட பர்ணக்குட்டிக்கே அந்தர் ஒரு லீஃப் ஹட்டுக்கு உள்ளார ஸ்ரீராம் சீதா தோனோன், ஸ்ரீராமரும் சீதாவும் 2 பேரும் சோ ரெஹேன் தூங்கிட்டு இருக்காங்க. பாஹர் வெளியே லக்ஷ்மணன் ஏக் ஷீலா பர் ஒரு கல் மேலே ஜாகே பைட்டே முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கார். இஸ் தரா இந்த மாதிரி வே அப்பனே பையா ஒரு பாபிக்கு தன்னுடைய பையாவையும் பாபியும் ரக்ஷமே வியஸ்தே ஹே ரக்ஷா பண்ணிகிட்ருக்கார், டேக் கேர் பண்ணிகிட்ருக்கார். தப் அப்போது உன்கி தில்மே அவருடைய மனசில் கையை வச்சார் உட்ரஹே ஹே நிறைய கருத்துக்கள் எழுந்துட்டுருக்கு. பிரகிருதி பிரேம், பிரகிருத்தினா இயற்கை, பிரேம்னா லவ் பண்ணுறது, இயற்கையோ லவ் பண்ணுறது, இயற்கை லவ்வர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நேச்சுரல் லவ்வர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா இயற்கையோட அழகை பற்றி அவர் யோசிச்சுட்டே இருக்கார். ஸோ வந்து நைட் டைமில் இந்த பூமி முத்துக்களை வந்து சிதறடிக்குது. மார்னிங் வந்துடும் அந்த சூரியன் வந்து இந்த முத்துக்கள் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிடுது.
ஈவினிங் ஆனதும் அதே சூரியன் இந்த முத்துக்களை சாயங்காலத்துக்கு டெடிகேட் பண்ணுது. இதனால தான் இரவுன்றது ஒரு புது உருவத்தை பெறுது அப்படின்னு ஒரு கவிதை நடையில் எழுதியிருப்பாங்க. அதை இங்கே பார்க்கலாம். லக்ஷ்மண் பிரகிருதிக்கே சௌந்தரிக்கே பாரிமேன், பிரகிருத்தினா இயற்கை, சௌந்தரியக்கே பாரிமே அழகு பற்றி, இயற்கையுடைய அழகை பற்றி சோச்சனே லகத்தே ஹே யோசிச்சுட்டே இருக்காரு. ராத்கோ இரவு யஹ் பூமி, ராத் அப்போ அதாவது நைட் டைமில் யஹ் பூமி இந்த பூமி மொத்தியோன்கோ பிகேர் தேத்தி ஹே முத்துக்களை பிகர் தேத்தி ஹே சிதறடிக்குது. மொத்தியோன்கோ முத்துக்களை பிகர் தேத்தி ஹே சிதறடிக்குது. சுபா மார்னிங் சூரஜ் ஆக்கர் சூரியன் வந்து உன் மொத்தியோன்கோ அந்த முத்துக்களை பட்டோர் லேத்தா ஹே பொறுக்கிட்டு போயிடுது. ஓகேவா, கேதர் பண்ணிட்டு போயிடுது. மொத்தியோன்கோ அந்த முத்துக்களை பட்டோர் லேத்தா ஹே பொறுக்கிட்டு போயிடுது. சூரியன் வே மொத்தி அந்த முத்துக்களை சந்தியாக்கோ தே ஜாத்தா ஹே சாயங்காலத்துக்கு ஒப்படைச்சிருது. சந்தியானா சாயங்காலத்துக்கு ஜே தாத்தா ஹே கொடுத்துருது. இஸ்லியே அதனால தான் ராத் இரவானது நயா ரூப் பாத்தி ஹே புதிய உருவம் பெறுது. லக்ஷ்மணன் பிரகிருதிக்கே சௌந்தரியக்கே பாரேமே, லக்ஷ்மணன் வந்து பிரகிருதி இயற்கையுடைய சௌந்தரியக்கே பாரேமே அழகு பற்றி சோச்சனே லகேத்த ஹே யோசிச்சுட்டு இருக்கார். ராத் கோ யஹ் பூமி இரவு இந்த பூமி மொத்தியோன்கோ பிகரே தேதி ஹே முத்துக்களை சிதறடிக்குது. சுப சூரஜ் ஆக்கர் மார்னிங் சூரியன் வந்து உன் மொத்தியோன்கோ பட்டோர் லேத்தா ஹே அந்த முத்துக்களை பட்டோர் லேத்தா ஹே பொறுக்கிட்டு போகுது, கேதர் பண்ணிட்டு போகுது. சூரியன் வே மொத்தி சந்தியாக்கோ அந்த முத்துக்களை ஈவினிங்க்கு தே ஜாத்தா ஹே கொடுத்துட்டு போகுது. இஸ்லியே அதனால ராத் நயா ரூப் பாத்தி ஹே இரவானது புதிய வடிவம் பெறுது. சரல்தா சிம்பிளிசிட்டி. லக்ஷ்மணன் சோச்சிட்டே ஹே லக்ஷ்மணன் யோசிக்கிறார் என்னன்னா, மாதா கைகை வந்து ராஜ்யத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு பையா ராம வனத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா இங்க வந்துட்ட பிறகுதான் புரியுது ராஜ்யன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாம வந்து நாங்க வந்து வனங்கள் இருக்கு இல்லையா, காடுகளை தான் பெருசா நினைக்கிறோம், அழகா நினைக்கிறோம் அப்படின்றாரு. ஸோ லக்ஷ்மணன் சோச்சிட்டே யோசிக்கிறாரு, மாதா கைகைனே அம்மா கைகையி ராஜ்யக்கோ படா மான்கர் ராஜ்யத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு பையா ராம்கோ வன் பேஜா பையா ராம வனத்துக்கு அனுப்பிட்டாங்க. வன் பேஜானா வனத்துக்கு அனுப்பிட்டாங்க. மகர் ஆனா ஹம் லோக் யஹா ஆக்கர் நாங்க இங்க வந்துட்டு சமஜ் கயே புரிஞ்சுக்கிட்டோம், ராஜ்யக்கா கொய் மகாமூல்ய நகி ராஜ்யன்றது கொய் மகாமூல்ய நகி ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஹமே நாங்க வன்ஹி அச்சா லகுதாகே வனத்தை தான் பெருசா பாக்குறோம், வனத்தை தான் பெஸ்ட்னு பாக்குறோம், நல்லதா பாக்குறோம். லக்ஷ்மணன் சோச்சிட்டே ஹே லக்ஷ்மணன் யோசிக்கிறாரு, மாதா கைகேனி அம்மா கைகேரி ராஜ்யக்கோ மான்கர் ராஜ்யத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு பையா ராம்கோ வன் பேஜா அண்ணன் ராம வனத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஓகே மகர் ஆனா ஹம் லோக் யஹா ஆக்கர் சமஜ் கயே நாங்க எல்லாம் இங்க வந்து தான் புரிஞ்சுக்கிட்டோம், ராஜ்யக்கா கொய் மகாமூல்ய நகி ராஜ்யன்றது ஒரு மகாமூல்யமே கிடையாது, ஒரு மேட்ரே கிடையாது. ஹமே வன்ஹி அச்சா லகுதாகே நாங்க வந்து வனத்தை தான் பெருசா பாக்குறோம். பிராத்ரி பிராத்ரி அப்படின்னா பிரதர்ஸ், ஸ்னேகனா லவ், பிரதர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரதர்ஹுட் லவ். 13 சால்கி பூர்த்தி அதாவது இங்கே என்ன சொல்லிருப்பாங்கன்னா 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ராம் வந்து ராஜாவாக மாறுவார். ராஜ்யத்தை வந்து ஒரு சந்தோஷத்துக்கான சாதனமாக அவர் பார்க்க மாட்டார், மக்களோட நலத்துக்காக தான் ராஜ்யத்தையே அவர் வந்து பார்த்துப்பார். மாதா கைகை வந்து பார்த்திங்கன்னா பரத்தை வந்து ராஜாவும் ஆக்க நினச்சாங்க. ஆனால் பரத்க்கு வந்து அந்த ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டாரு. உண்மையாகவே பரத் கிரேட் அப்படின்னு இருப்பார். ஸோ 13 சால்கி பூர்த்தி ஹோகை 13 சால் 13 வருஷம் பூர்த்தி ஹோகை முடிஞ்சிருச்சு. இப்போ ஜல்த் சீக்கிரமாக ஹம் லோக் அயோத்தியா லோட்டேங்கே சீக்கிரமாக ஹம் லோக் நாங்கள் எல்லாரும் அயோத்தியா லோட்டேங்கே அயோத்தியாவுக்கு போயிடுவோம். ராம் ராஜா பனாங்கே ராம் ராஜாவாக மாறுவார். மகரானா வே ராஜேக்கோ அவர் ராஜ்யத்தை சுக்குக்கா சாதன் நகி மானேங்கே சுக்குக்கா சாதன் சந்தோஷத்தோட மீடியமாக நகி மானேங்கே கன்சிடர் பண்ண மாட்டார். வே பிரஜா கி பலாயி கேலியே பிரஜானா மக்கள், பலாயினா நன்மை, பிரஜா கி பலாயி கேலியே மக்களோட நன்மைக்காக ராஜ்யபா கிரகன் கரேங்கே ராஜ்யத்தை கிரகன் கரேங்கே அதான் ஆட்சி புரிவார். ஸோ 13 சால்கி பூர்த்தி ஹோகி 13 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜல்தி ஹி சீக்கிரமாக ஹம் லோக் அயோத்தியா லௌட்டேங்கே நாங்கள் அயோத்தியாவுக்கு போயிடுவோம். ராம் ராஜ்ய பனாயேங்கே ராஜாவாக மாறுவார். மகர் ஆனால் வே ராஜ்யக்கோ
சுக்குக்கா சாதன் நஹி மானேங்க, ராஜ்யத்தை வந்து சுக்குக்கா சாதன் சந்தோஷத்தோட அடையாளமா, சந்தோஷத்தோட மீடியமா நஹி மானேங்க கருத மாட்டார். வே பிரஜா கி பலாயி கேலியே, அவர் வந்து மக்களோட நன்மைக்காக ராஜ்யபார் கிரகன் கரேங்க, ராஜ்யத்தை கிரகன் கரேங்க ஆட்சி புரிவார். ஓகே, கைகை மாதானே, கைகை அம்மா இருக்காங்கல்ல அவங்க பரத்கோ ராஜா பனனா சாஹா, பரத்தை வந்து ராஜா பனனா ராஜாவை மாற்ற நினச்சாங்க. மகரானா பரத் நே உஸ் ராஜ்யக்கோ தியாக் தியா, ஆனால் பரத் அந்த ராஜ்யத்தையே தியாகம் பண்ணிட்டாரு. சச் முச் வே மகான் ஹே, உண்மையாகவே அவர் கிரேட்டு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே பரத்கோ ராஜா பனனா சாஹா, பரத் ராஜாவாக மாற்ற நினச்சாங்க. மகர் பரத் நே உஸ் ராஜ்யக்கோ தியாக் தியா, பரத் வந்து அந்த ராஜ்யத்தையே தியாகம் பண்ணிட்டாரு. சச் முச் வே மகான் ஹே, உண்மையாகவே அவர் கிரேட்டு அப்படின்ட்டாங்க. பாபி பர் ஸ்ரதா அப்படின்னா பாபி மேலே ரெஸ்பெக்ட். லக்ஷ்மணன் अपने பாபி கோ अपनी மாதா மான்தே ஹே, லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாருனா अपनी பாபி கோ, தன்னுடைய பாபியை अपनी மாதா மான்தே ஹே, தன்னுடைய மாதாவை தான் பார்க்குறாரு. வே சோச்தே ஹே, அவர் யோசிக்கிறாரு. ஜங்கல் கே பசு பக்ஷி, ஜங்கலில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸு தப்பஹர்கோ யஹா ஆத்தே ஹே, ஆஃப்டர்நூன் இங்கே வருது. தப்பஹர்கோ அப்படின்னா ஆஃப்டர்நூன், யஹா ஆத்தே ஹே இங்கே வருது. பாபி உன்கோ சாரா கிலாத்தி ஹே, பாபி இருக்காங்களா அவங்களுக்கு, அவங்க அந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு சாரா கிலாத்தே ஹே சாப்பாடு போடுவாங்க. ஜெய்சே எந்த மாதிரி சோட்டே பச்சே அப்படி மாக்கே கரே ரகத்தே ஹே, சோட்டே பச்சே வந்து அம்மாவோட வீட்டில் வசிக்கிறாங்களோ, அம்மா கூட வசிக்கிறாங்களோ, வைசே ஹி அந்த மாதிரி தான் பசு பக்ஷி பாபிக்கோ கேரே ரகத்தே ஹே. ஓகே, பசு பக்ஷிலாம் இருக்குல்ல, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸு பாபிக்கோ கேரே ரகத்தே ஹே, பாபி கூட வசிக்கிறாங்க. ஓகே, லக்ஷ்மணன் அப்படி பாபிக்கும் அப்படி மாதா மான்தே ஹே, தன்னுடைய பாபியை வந்து தன்னோட மாதாவை நினைக்கிறாரு. வே சோச்தே ஹே, அவங்க யோசிக்கிறாங்க. ஜங்கல்கே பசு பக்ஷி, ஜங்கிளில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸு தொப்பஹர்க்கோ யஹா ஆத்தே ஹே, ஆஃப்டர்நூன் இங்கே வருதுங்க. பாபி உன்கோ சாரா கிலாத்தி ஹே, பாபி வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. ஜெய்சே சோட்டே பச்சே, எப்படி குட்டி குழந்தைங்க அப்படி மாவுக்கி கேரே ரகத்தே ஹே அம்மா கூட வசிப்பாங்களோ, வைசஹி அதே மாதிரி தான் பசு பக்ஷி பாபிக்கோ கேரே ரகத்தே ஹே, பசு பக்ஷி வந்து பாபி கூட வசிக்கிறாங்க. ஸ்வாவலம்பன் அப்படின்னா அதாவது வந்து தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கிறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாது, தான் வேலையை சுயசார்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது செல்ஃப் டிபெண்டன்சி. மஹல் மே ராஜாக்கே காம் கர்னே கேலியே, மஹல்னா அரியணையில், அது பேலஸில் ராஜாக்கா காம் கர்னே கேலியே, ராஜாவோட வேலை செய்கிறதுக்கு ஹசாரோன் சேவக்ஸ் ஹே, 1000 கணக்கில் சேவகர்கள் இருக்காங்க, சர்வன்ட்ஸ் இருக்காங்க. ஜங்கல் மே ஸ்ரீராம் சீதா லக்ஷ்மணன் அப்பனாக்காம் ஸ்வயன் கர்த்தே ஹே, ஆனால் ஜங்கல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 பேரும் அப்பனாக்காம் தான் வேலையை ஸ்வயன் கர்த்தே ஹே தானே பண்ணிக்கிறாங்க. லக்ஷ்மணனுக்கோ யஹ் ஸ்வாவலம்பன் பேஹத் பசந்த் ஹே, லக்ஷ்மணனுக்கு இந்த செல்ஃப் டிபெண்டன்சி, ஸ்வாவலம்பன்னா செல்ஃப் டிபெண்டன்சி, பேஹத் பசந்த் ஹே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, செல்ஃப் டிபெண்டன்சி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மகள்மே ராஜாக்கே காம் கர்னே கேலியே, மகளில் வந்து ராஜாவுடைய வேலையை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஹசாரும் சேவக் ஹே, 1000 சர்வன்ட்ஸ் இருக்காங்க. ஜங்கலில் வந்து ஸ்ரீராம் சீதா லக்ஷ்மணன் அப்பனாக்காம் ஸ்வயன் கர்த்தே தான் வேலையை தானே செஞ்சுறாங்க. லக்ஷ்மணனுக்கும் எகு ஸ்வாவலம்பன் பாசன் ஹே, ஸோ லக்ஷ்மணனுக்கு இந்த செல்ஃப் டிபெண்டன்சி பிடிச்சிருக்கு. சச்சி மாணவதா, உண்மையான ஜென்டில்மேன். லக்ஷ்மணன் மான்தே ஹே, அவர் யோசிக்கிறாரு, லக்ஷ்மணன் நம்புறாரு. ஷஹர்மே ரஹனே வாலி கூபு போல்தே ஹே, சிட்டியில் வசிக்கிறவங்க, ஷஹர்மே ரஹனே வாலினா சிட்டியில் வசிக்கிறவங்க, கூபு போல்தே ஹே ரொம்ப பேசுகிறாங்க. உனக்கு பாஷாக்கா அச்சா ஞான் ஹே, அவங்களுக்கு பாஷானா லாங்குவேஜ், அச்சா ஞான்னா லிங்குவிஸ்டிக் ஸ்கில் நல்லா இருக்குது, அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் நல்லா இருக்குது. மகர் ஆனால் ஜங்கல்மே ரஹனே வாலே, ஆனால் ஜங்கிளில் வசிக்கிறவங்க போலே பாலே ஹோத்தே ஹே இன்னோசன்ட் ஆனவங்க. சமாஜ் அதாவது சொசைட்டி உनको नीच कहता है, அவங்களாம் லோ லெவல் பீப்புள், லோ கிளாஸ் பீப்புள்னு நினைக்கிறாங்க. மகர் ஆனால் வாஸ்துமே வே நீச் நகி, இன்ஃபேக்ட் அவங்க நீச்சே கிடையாது, லோ லெவல் பீப்புளே கிடையாது. ஸோ லக்ஷ்மணன் மான்தே ஹே என்ன யோசிக்கிறாருன்னா, ஷஹர்மே ரஹனே வாலே கூபு போல்தே ஹே, சிட்டியில் வசிக்கிறவங்க ரொம்ப பேசுகிறாங்க. உனக்கு பாஷாக்கு அச்சா நான் ஹே, அவங்களுக்கு லிங்குவிஸ்டிக் ஸ்கில் இருக்குது. மகர் ஆனால் ஜங்கல்மே ரஹனே வாலே போலே பாலே ஹோத்தே ஹே, ஜங்கலில் வசிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்னசென்ட் ஆனவங்க. சமாஜ் உनको நீச் कहता है, ஆனால் சொசைட்டி அவங்கள வந்து லோ கிளாஸ் பீப்புள்னு சொல்கிறாங்க. மகர் வாஸ்துமே வே நீச் நகி, ஆனால் இன்ஃபேக்ட் அவங்க நீச்செல்லாம் கிடையாது. சன்யமி டிசிப்ளின், சன்யமினா செல்ஃப் கண்ட்ரோல்டு. ஓகேவா. ஆதி ராத் ஹே, ஸோ வந்து மிட் நைட்டு. நிஜேஸ்தான் ஹே, விஜன் ஸ்டான் ஹேல சைலண்ட்டாக இருக்குது. சுந்தரி சூர்பனகா ஸ்வயன் பியார் மாங்குத்தே ஹே, அழகான சூர்பனகா ஸ்வயன் தான் செல்ஃபாகவே பியார் மாங்குத்தே ஹே லவ்வை கேட்குறா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
फिर भी लक्ष्मणन अटल रखते हैं ஆனால் லக்ஷ்மணன் வந்து அட்டல் ரகத்தை பிடிவாதமாக இருக்காரு நோன்ட்டு உனக்கு மன் திருத்து மன் ஹே அவருடைய மனசு வந்து பியோரான மனசு திருத்து அப்படின்னா பியோர் ஆதி ராத் ஹே மிட் நைட்டு நிஜன் ஸ்தான் ஹே விஜன் ஸ்தான் ஹே சைலண்ட் பிளேஸு சுந்தரி சூர்பனகா பியார் மாங்கத்தை ஹே அழகான சூர்பனகா லவ் கேட்குறாங்க ஃபிர் பி லக்ஷ்மணன் அட்டல் ரகத்தை ஹே ஆனால் லக்ஷ்மணன் பிடிவாதமாக இருக்காரு உனக்கு மன் திருத்து மன் ஹே அவருடைய மனசு பியோரானது நையே சிந்தன் ஸோ புதிய தாட் ப்ராசஸ் नर दो दो स्त्रियों को विवाह कर लेते हैं नर பையனானவன் दो दो स्त्रियों से ஒரு ரெண்டு பெண்களை விவாह कर लेते हैं கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நாரி கேலி யஹ் மனாஹே ஆனால் பெண்ணுக்கு யஹ் மனாஹே இது வந்து தடை செய்யப்பட்டது சூர்பனகா இஸ் பர் சவால் கர்த்தி சூர்பனகா இது மேலே கொஸ்டின் கேட்குறா சூர்பனகா இஸ் பர் சவால் கர்த்தி இது வந்து கேள்வியாக கேட்குறான் तो लक्ष्मणन कहते हैं ஸோ வந்து லக்ஷ்மணன் அப்போ சொல்கிறாரு மே अपने मन की बात मानने वाला हूँ நான் என் மனசு பேச்சு கேட்குறோம் மே मन की बात मानने वाला हूँ நான் என் மனம் பேச்சு கேட்குறோம் ஓகே ஜோ குண் நாரிக்கே ஹோனா சாஹியே என்னென்ன குணங்கள் பெண்களுக்கு இருக்கணுமோ வே குண் அந்த குணங்கள் புருஷனுக்கு பி ஹோனே சாஹியே புருஷர்களுக்கும் இருக்கணும் ஆண்களுக்கும் இருக்கணும் எந்த குணங்கள் பெண்ணுக்கு இருக்கணுமோ அதே குணம் ஆணுக்கும் இருக்கணும் யஹ் மேரா விசார் ஹே இது என்னுடைய கருத்து ஓகேவா பகு விவாஹ் மல்டிபிள் மேரேஜ்ன்றது பகு விவாஹ்னா மல்டி மேரேஜ்ன்றது நாரியோன்கோ பி ஷோபா நஹி தேதா நாரியோன்கும் கிடையாது ஷோபானா தடை செய்யப்பட்டது தான் ஓகே அக்செப்டபிள் கிடையாது அவர் புருஷோன்கோ பி ஷோபா நஹி தேதா அது வந்து புருஷர்களுக்கும் ஆண்களுக்குமே அது வந்து சரியானதாக இருக்காது தர்ம பீரோனா தர்மத்தை பற்றின பயம் சூர்பனகா பியார் மாங்கத்தே ஹே சூர்பனகா லவ் கேட்குறா மகர் ஆனா உஸ்கி இச்சா பூரி நஹி ஹோத்தி அவருடைய ஆசை இச்சான்றது பூரி நஹி ஹோத்தி நிறைவேறலை இஸ் பர் வே அப்பனா அஸ்லி ரூப் திக்காத்திகே அவளுடைய தன்னுடைய அஸ்லி ரூப் உண்மையான உருவத்தை திக்காத்திகே காட்டுறா சபுக்கோ தம் காத்திகே எல்லாரையும் பயமுடுத்துறா சூங்கிய வகுஸ்ரீஹே சூங்கிய வகுஸ்ரீனா அவள் ஜஸ்ட் ஒரு பொண்ணு இஸ்லியே அதனால் லக்ஷ்மணன் உன்கே அவளை பிரான் நஹி லேத்தே அவரோட உயிரை அவர் வந்து எடுக்கல ஓகே உன்கே நாக் और कान काट देते हैं நாக் और कान அப்படின்னா நாக்கையும் மூக்கையும் காட் தேத்தே ஹே வெட்டிடுறாங்க ஓகேவா சூர்பனகா பியார் மாங்கத்தே ஹே சூர்பனகா வந்து லவ் கேட்குறா மகர் உன்கி இச்சா பூரி நஹி அவளுடைய ஆசைன்றது நிறைவேறலை ஈஸ்வர் வே அப்பனா அஸ்லி ரூப் திக்காதி ஹே தன்னுடைய சுய உருவத்தை காட்டுறா உண்மையான ரூபத்தை காட்டுறா சப்கோ தம்காதி ஹே எல்லாரையும் பயமுடுத்துறா சூங்கி வஹி ஸ்ரீ ஹே ஜஸ்ட் பொண்ணுன்றதால லக்ஷ்மணன் உன்கோ பிரான் நஹி லேதே ஓகே அவருடைய உயிரை எடுக்கலை உஸ்கே நாக் और कान काट देते हैं நாக்கையும் மூக்கையும் வெட்டி எடுத்துடுறாங்க உபசங்கார் முடிவுரை பஞ்சவடி காவியக்கு ஆரம்பே அந்த தக் பஞ்சவடி காவியத்தோட ஆரம்பத்துலேருந்து அந்த தக் முடிவு வரைக்கும் லக்ஷ்மண் கா குன்கான் ஹே லக்ஷ்மணனை தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே சந்து பாத்தேன் யஹா பத்தாயி கை ஹே சந்து பாத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் யஹா பாத்தே சந்து பற்றின விஷயங்கள் யஹா பத்தாயி கை ஹே பேசப்பட்டிருக்குது சங்ஷிப்மே அதாவது ப்ரெஷியஸாக சொல்ல போனேன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மணன் வந்து வீரமாக இருக்கார் சன்யமி செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கார் ஸ்னேஹி லவ்வபுளாக இருக்கார் சரல் சிம்பிளாக இருக்கார் ஸ்வாவலம்பி டெடிக்கேட்டடாக இருக்கார் நெக்ஸ்ட்டு கருத்வே பிராயன் அப்படின்னா உறுதியாக இருக்கார் அவர் திருது மனாஹே அதாவது வந்து பியோராக இருக்கார் அவ்வளோதான்